Hi students, இந்த வீடியோல arithmetic progression அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். Introduction, formulas அது எல்லாமே என்னன்றதை தெளிவா பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க. arithmetic progression அப்படின்றது இல்ல, அதுவுமே ஒரு சீக்வென்ஸ் தான். அந்த சீக்வென்ஸ்ல என்னென்ன இருக்கும்? டேர்ம்ஸ் தான் இருக்கும். term 1, term 2, term 3, term 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஒரு இன்ஃபைனைட் சீக்வென்ஸ் ஆகவும் இருக்கலாம், இல்ல ஃபைனைட் சீக்வென்ஸ் ஆகவும் இருக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ மற்ற சீக்வென்ஸ்க்கும் இந்த arithmetic progressionக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுக்கு ஒரு வேல்யூ வரும். கரெக்டா? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், ரெண்டு செப்பரேட் பண்ணீங்கன்னா அது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம், T4 மைனஸ் T3. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டே போனாலும் எல்லா வேல்யூவுமே சேம் நம்பர், எல்லா வேல்யூவுமே சேம் நம்பர், எல்லாமே ஈக்குவல் 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 தானே போயிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? டி அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? டி அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஏன் சார் டி அப்படின்னு பேர் வைக்கிறோம்னா, இதுக்கு பேரு காமன் டிஃபரன்ஸ். இதுக்கு பேர் வந்து என்னது? காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டி எல்லா டிஃபரன்ஸுமே எப்படி இருக்கு? காமனா இருக்குல்ல. ஸோ காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல T1, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஏ அப்படின்னு சொல்லுவோம். டேர்ம் 1 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், எப்படி வேணா சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? அது என்னது? ஏ அப்படின்னு சொல்லலாம். T1 அப்படின்றது என்னது? ஏ அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஃபைன். இப்போ இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கணும்ல, அந்த ஃபார்ம் என்னன்னா ஏ பிளஸ் டி, a plus 2d, a plus 3d அண்ட் ஸோ ஒன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? என்ன சார் நீங்க ஆல்பபெட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நம்பர்ஸ் வச்சு சொல்லி கொடுங்க, எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 10, 16, 22 அண்ட் ஸோ ஒன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதுதான் ஒரு சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னா இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, term 2 என்ன? 10 minus term 1 என்ன? 4. ஓகே, 10 minus 4. and then term 3 என்னது? 16. then term 2 என்ன? 10. 16 minus 10 and then 22 minus 16. ஸோ இது எல்லாத்தோட வேல்யூ என்னன்னு பாருங்க. 10 minus 4 என்ன? 6. 16 minus 10 என்ன? 6. 22 minus 16 என்ன? 6. ஸோ எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அதுக்கு பேர் என்னது? காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்படி இருந்ததுன்னா இட் ஃபாலோஸ் ஏபி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 5, 10, 14 அப்புறம் 19. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்வன்ஸ் ஏற மார்க் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டு செப்பரேட் பண்ணுங்க. 10 minus 5, இதோட வேல்யூ என்ன? 5. நெக்ஸ்ட் 14 minus 10, இதோட வேல்யூ என்ன? 4. நெக்ஸ்ட் 14, இங்க 19. ஸோ 19 minus 14, இதோட வேல்யூ என்ன? 5. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? சேமா இல்ல. இது 5, இது 4, இது 5. சரிங்க சார், இப்போ இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் வச்சு எழுத முடியுமா நம்மளால? அறிகிறதுனா கிடையவே கிடையாது. மூணுமே சேமா இருக்கணும். ஓகேவா? எல்லாமே எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் மேலே என்ன எழுதியிருக்கோம்? நம்ம இங்க T2 minus T1, T3 minus T2, T4 minus T3 and so on. எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி பார்த்தா ஒரே வேல்யூ தான் வரணும். வேற வேல்யூ வந்தது அப்படின்னா அது நாட் அன் ஏபி. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் அன் ஏபி. இது ஏபி கிடையாது அப்படின்றத நம்ம எழுதலாம் இந்த இடத்துல. சரியா? இப்போ அடுத்து nth டேர்ம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, இப்போ a plus d, a plus 2d, a plus 3d. ஓகேவா? இதெல்லாம் டேர்ம்ஸ் ஆஃப் an AP. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லுவோம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 25வது டேர்ம் வேணும் அப்படின்னா, அப்போ நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது மாதிரி ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியுமா என்னால? அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னா, அதுக்கு தான் TN அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. TN அப்படின்னு எழுதலாம், இல்ல ஒரு சிலர் வந்து AN அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ நம்ம புக்ல TN அப்படின்னு இருக்கு, நம்ம TN அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? This is equal to a plus n minus 1 into d. a plus n minus 1 into d. இப்போ என்னக்கு நீங்க
2 கொடுங்களேன், இங்க 2 போட்டா என்ன ஆகும், இங்க 2 போடுவீங்க, 2 மைனஸ் 1 1d. ஸோ செகண்ட் டைம் வந்துருச்சு பாருங்க. இப்போ என்னக்கு 4 கொடுங்களேன், இங்க 4 போடுங்க, அப்ப இங்கேயும் 4 போடுவீங்களா, 4 மைனஸ் 1 3, அப்ப a பிளஸ் 3d. ஸோ a பிளஸ் 3dன்றது இங்க வந்துருச்சு நமக்கு, ரைட்டா. ஸோ அப்ப எந்த டேர்ம் வேணுமோ அந்த நம்பர் இதுல போட்டோம்னா அந்த டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 25th டேர்ம் வேணும்னா இங்க என்னக்கு பதிலா 25ன்னு போட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும், 25th டேர்ம் கிடைச்சிடும். ஓகே, இப்போ லாஸ்ட் டேர்ம், இப்போ இதையே நம்ம என்ன எழுதிக்கலாம், எல் லாஸ்ட் டேர்ம்னு எழுதிக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ ஒரு கொஸ்டின்ல இப்போ எல் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க, என் கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா. அப்ப என்ன பண்ணலாம், எல் அப்படியே வச்சுப்போம். இந்த ஏவை இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ இங்க டி வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இங்க போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், டிவிஷன்ல வந்துடும். ஸோ எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ஈக்குவல் டு என் மைனஸ் 1. நமக்கு என் தான் வேணும். ஸோ இந்த மைனஸ் 1 நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பக்கம் தள்ளிடுறேன். அப்போ எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1 ஈக்குவல் டு என். இதுதான் எண்ணுக்கான ஃபார்முலா, இதுதான் எண்ணுக்கான ஃபார்முலா. இது டிஎன்னுக்கான ஃபார்முலா, nth டேர்ம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏபியில் இது ஒரு ஸ்பெஷல் ஏபி, அதாவது கான்ஸ்டன்ட் ஏபின்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா இஃப் டி ஈக்குவல் டு 0, அதாவது அந்த காமன் டிஃபரன்ஸ் 0 இருந்ததுன்னா தென் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏபி எப்படி எழுதுவோம், ஏ பிளஸ் டி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏ, செகண்ட் ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d, தென் ஏ பிளஸ் 3d, இந்த மாதிரி எழுதிட்டே போவோம். கரெக்டா. இதுல ஏன்றது என்ன 5, டின்றது என்னது 0. அப்ப இங்க என்ன வரும், 5 பிளஸ் 0. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும், 5 பிளஸ் 2 இன்டூ 0. நெக்ஸ்ட் 5 பிளஸ் 3 இன்டூ 0. அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா. இப்போ இது எல்லாமே என்னது 5, 5 பிளஸ் 0 என்ன 5, 5 பிளஸ் 2 இன்டூ 0 என்ன 0. ஸோ அப்போ 5 அகைன். ஓகேவா. அப்போ எல்லா டேர்ம்ஸும் என்ன ஆயிடும், 5 5 5 இருக்கும். அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஏபி அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து ஒரு சில ரிசல்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு ஏபி இருக்கு. இஃப் எவ்ரி டேர்ம் இஸ் ஆடட் ஆர் சப்ராக்டட் பை a கான்ஸ்டன்ட் அப்படின்னா தென் ரிசல்டிங் சீக்வன்ஸும் ஏபியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 5 7 இது வந்து ஏபியில இருக்கு. ஏபியில இருக்கானா, ஆமா ஏபியில இருக்கு. காமன் டிஃபரன்ஸ் என்ன 2, ரெண்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 2. இது வந்து ஏபியில இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ நான் ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்க போறேன். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 5 அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ண போறேன், +5 அப்படின்றத ஆட் பண்ண போறேன். இப்போ +5 ஆட் பண்ண என்ன ஆகும், 3 + 5 8. இப்போ 3ன்றது என்ன மாறிடுச்சு, 8 மாறிடுச்சு. 5 + 5 10, 7 + 5 12. சரிங்க சார், இப்போ இந்த 3 நம்பர் வந்து ஏபியில இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இதுவும் ஏபியில இருக்கும். இதோட காமன் டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது 2 தான், இதுக்கும் காமன் டிஃபரன்ஸ். அப்ப எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகல. இதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணல என்ன ஆகும், எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த இது பார்க்கலாம். அடுத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எவ்ரி டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை a non-zero நம்பர். ஒரு நான்-ஜீரோ நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்னன்னு இருக்கும், அதே மாதிரி ஏபின்னு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 7. இது வந்து எதுல இருக்கு, ஏபியில இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்பா. இப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்ன ஆகும் 30, இது என்ன ஆகும் 50, இது என்ன ஆகும் 70. இப்போ இது ஏபியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஏபியில தான் இருக்கு. ஓகேவா. ஆனா ஒரே ஒரு சேஞ்சு, இதோட டி என்ன, காமன் டிஃபரன்ஸ் 2. இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன 2. ஆனா இப்போ புதுசா வந்திருக்க இந்த சீக்வன்ஸ்க்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன 20. ஓகே, இப்போ நீங்க ஒரு நம்பரை ஏபி கூட இருக்கிற எல்லா நம்பரையும் நீங்க என்ன பண்றீங்க, மல்டிப்ளை பண்றீங்கன்னா அதோட காமன் டிஃபரன்ஸ்லயும் என்ன ஆயிடும், அது மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டிவைட் பண்றீங்கனாலுமே என்னது அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா 20 30 40. ஓகேவா, இது வந்து ஏபியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ் என்ன இந்த இடத்துல 10 தான் காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை 2ஆல டிவைட் பண்ண போறேன்பா. ஓகே, டிவிஷன் பை 2. இப்போ 2ஆல டிவைட் பண்றேன்னா இங்க 20 என்ன ஆயிடும் 10 ஆயிடும், 30 என்ன ஆயிடும் 15 ஆயிடும், 40 என்ன ஆயிடும் 20 ஆயிடும். சரி, இது வந்து ஏபியில இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்கோர்ஸ் ஏபியில தான் இருக்கும். காமன் டிஃபரன்ஸ் என்ன ஆயிடும்
10 இருக்கு. 10 வந்து டிவைடட் பை 2 பண்ணா என்ன ஆயிடும் இந்த இடத்துல 5 அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ல எந்த சேஞ்சஸுமே ஏற்படாது. ஏபியா தான் இருக்கும். காமன் டிஃபரன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். மல்டிபிளிகேஷன்லயும் டிவிஷன்லயும் என்னென்னும் ஆகாது, ஏபியாவே தான் இருக்கும். எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஆனா அதோட காமன் டிஃபரன்ஸ் மட்டும் என்ன ஆயிடும், நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்கணும். டிவைட் பண்றீங்கன்னா அந்த நம்பரால என்ன பண்ணிடணும், காமன் டிஃபரன்ஸையும் டிவைட் பண்ணிடணும். புரியும்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If the sum of 3 consecutive terms of an AP is given, then they can be taken as okay fine. இப்போ 3 consecutive terms அப்படின்றது என்னன்னா 3 அடுத்தடுத்த டேர்ம்ஸ், அதாவது பக்கத்துல இருக்கிற டேர்ம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தென் நம்ம எப்படி எடுக்கணும்னா a minus d a plus d. அது ஏன் சார் நம்ம இப்படி எடுக்கிறோம்? யூஸ்வலா நம்ம எப்படி எடுப்போம், a plus d a plus 2d அந்த மாதிரி தானே சார் எடுக்கணும். 3 டேர்ம்னா இதுவும் 3 டேர்ம் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா சம் வந்து கொடுத்துருவாங்க. நல்லா பாருங்க, சம் இஃப் சம் இஸ் கிவன், சம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சம் வந்து ஒரு 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இதுதான் அந்த 3 நம்பர். அப்ப நான் என்ன பண்ணுவேன், சம் பண்ணுவேன் a minus d plus a plus a plus d. இப்போ இந்த 3 நம்பரை நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வருது, 15 வருது. இப்போ இந்த மைனஸ் டி இந்த பிளஸ் டி என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ இங்க ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு. அப்போ எத்தனை ஏ இருக்கு, 3a இருக்கு. 3a ஈக்குவல் டு 15. அப்போ a ஈக்குவல் டு என்ன ஆயிடும், 5. ஸோ நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? எப்பெல்லாம் சம் கொடுத்துடுறாங்களோ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு நீங்க எடுக்கும் போது a மைனஸ் டி a plus d இப்படிதான் எடுக்கணும். ஓகேவா? சரிங்க சார். இப்போ இன்கேஸ் வந்து 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அடுத்த லைன்ல என்ன இருக்கு, 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி சம் வந்து given. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா a minus 3dன்னு எடுக்கணும். நிறைய பேர் a minus 2dன்னு எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. a minus 3dன்னு எடுக்கணும். a minus 3d a minus d a plus d a plus 3d. இப்பதான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மைனஸ் 3d இந்த பிளஸ் 3d கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் a மட்டும் இருக்கும். 4a ஈக்குவல் டு சம் நம்பர். இந்த சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 20 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20. அப்போ a இஸ் ஈக்குவல் டு கேன்சல் ஆச்சுன்னா 5. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரும். 20 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்பர் எப்படி வேணா இருக்கலாம். அது கொஸ்டின் ஏற்ற மாதிரி மாறும். ஓகே. ஸோ 3 டேர்ம்ஸ்னா a மைனஸ் டி a பிளஸ் டி. 4 டேர்ம்ஸ்னா a minus 3d a minus d a plus d a plus 3d. இந்த இடத்துல காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றதும் என்ன ஆகும், மாறும். ஸோ இந்த இடத்துல காமன் டிஃபரன்ஸை நம்ம எப்பவுமே எப்படி எடுப்போம், dன்னு எடுப்போம். இந்த இடத்துல 2d அப்படின்றத எடுக்கணும். ஓகேவா? அது ஏன் சார் இந்த இடத்துல மட்டும் 2dன்னு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அதான காமன் டிஃபரன்ஸ். டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஸோ a minus d minus of a minus 3d. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், a minus d. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் a தென் மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் 3d. ஸோ மைனஸ் a பிளஸ் a கேன்சல் ஆயிடும். 3d மைனஸ் d அதோட வேல்யூ என்ன, 2d. ஸோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு, 2d அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஃபைன். அடுத்து கண்டிஷன் ஃபார் 3 நம்பர்ஸ் டு பி இன் ஏபி. இப்போ ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்க a b c. இப்போ இந்த 3 நம்பரும் ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு என்ன கண்டிஷன், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1, அதாவது b மைனஸ் a ஈக்குவல்ஸ் டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 c மைனஸ் b. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் b இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ b பிளஸ் b ஈக்குவல்ஸ் இந்த மைனஸ் a இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் a ஆகிடும். இந்த பக்கம் பிளஸ் c ஆல்ரெடி இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் 2b ஈக்குவல் டு a plus c. இப்போ 2b equal to a plus c அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தென் a b c இந்த 3 நம்பரும் ஏபியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தென் a, b, c is in AP அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? இன்கேஸ் கொடுக்குறது given என்ன சொல்லிடுவாங்கன்னா given is a, b, c is in AP. என்ன சொல்றாங்க, a, b, c is in AP. கொடுத்துருக்க இந்த 3 நம்பர் எப்படி இருக்கு, ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா then you can take
2b equal to a plus c. இதுக்கு பேர் தான் if and only if அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2a equal to a plus b ன்னு இருந்ததுன்னா we can say that abc is in ap. ஓகேவா? the other way, இதுக்கு ஆப்போசிட்ல abc is in ap, அது ap ல இருந்ததுன்னா இந்த மாதிரி 2b equal to a plus b அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? அடுத்தது மிடில் டேர்ம் ஆஃப் an ap. அது ஏன் இங்க நான் s போட்டிருக்கேன்னா அது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் a1, a2, a3, a4, a5. இப்போ என்கிட்ட 5 டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ இதுல மிடில் டேர்ம் எதுன்னு கேட்டா பார்த்தாலே சொல்லிடலாம், a3 தான் என்னது மிடில் டேர்ம். ஓகேவா? லெட்ஸ் சே a1, a2, a3, a4, a5, a6. இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு என்கிட்ட? 6 டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ மிடில் டேர்ம்னு கேட்டா எதை சொல்லணும்? a3 as well as a4. இது ரெண்டுமே என்னது மிடில் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா மிடில் டேர்ம் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். ஓகேவா? ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடுவோம். ரைட்டா? சரிங்க சார், இப்போ ஜென்ரலா ஒரு ஏபி கொடுத்துட்றாங்க, நான் எப்படி வந்து மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? டேர்ம்ஸ்ன்றது டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. லெட்ஸ் சே a1, a2, a3 and so on an. மொத்தம் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு இங்க? n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே 5, 10 அந்த மாதிரி எடுத்துட்டு போட்டோம். சரியா? இன்கேஸ் இந்த n வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா, நம்ம கிட்ட ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, then middle term is nothing but n plus 1 divided by 2. if in case n வந்து ஈவன் நம்பரா இருந்ததுன்னா, then 2 மிடில் டேர்ம் இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி 2 மிடில் டேர்ம் இருக்கும். அந்த 2 மிடில் டேர்ம் என்னன்னா n divided by 2 அப்புறம் n divided by 2 plus 1. ஓகேவா? இதுதான் அந்த 2 மிடில் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து மொத்தம் 30 டேர்ம்ஸ் இருக்கு. எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 30 டேர்ம்ஸ் இருக்கு. 30ன்றது ஒரு ஈவன் நம்பர். அப்புறம் என்ன அர்த்தம்? 30 divided by 2, 30 divided by 2 plus 1. 30 divided by 2 என்ன? 15. And then 30 divided by 2 என்ன? 15. 15 plus 1, 16. So 15th term and 16th term. இந்த ரெண்டு term தான் என்னது மிடில் term. எப்போ 30 terms இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஏபில. ரைட்டா? இன்கேஸ் என்கிட்ட வந்து ஒரு 27 எலமெண்ட்ஸ் இருக்கு. இன்கேஸ் என்கிட்ட ஒரு 65 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? 65 நம்பர்ஸ் இருக்கு மொத்தம். n is equal to 65. n வந்து ஆட் நம்பர். அப்படின்னு என்ன அர்த்தம்? 65 plus 1 divided by 2. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 66 divided by 2 which is 33. ஸோ அப்போ எத்தனை மிடில் டேர்ம்? ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான். அது எத்தனாவது டேர்ம்? 33வது டேர்ம். எப்போ n வந்து ஆட் நம்பரா இருக்க போகுது. அடுத்து சீரீஸ். சீரீஸ்ன்றது ஒண்ணும் இல்லை, இப்போ கொடுத்துருக்கிற ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க till 19 இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீரீஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் சீரீஸ். அரித்மெட்டிக் சீரீஸ்னு சொல்லலாம். இப்போ ஏபின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அரித்மெட்டிக் சீரீஸ்னு சொல்லலாம். அதை 3 + 5 + 7 + 9 + and so on plus 19. ஓகேவா? இந்த and so on அப்படின்றது எதை குறிக்குது? நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குன்றதை குறிக்குது. ஓகேவா? and then 19 இது லாஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ இன்கேஸ் இது வந்து ஃபைனைட் சீரீஸ். ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா அது ஃபைனைட்டு, லாஸ்ட் டேர்ம் தெரியலன்னா அது இன்ஃபைனைட்டு. இது நான் இப்போ என்ன பண்றேன்? 2 + 4 + 6 + 8 + டாட் 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 அப்படின்னு வச்சு விட்டுட்டோம்னா இது வந்து என்னது? இன்ஃபைனைட் சீரீஸ். இது வந்து என்னது? இன்ஃபைனைட் சீரீஸ். ஓகே, ஃபைன். இப்போ ஏபிக்கு ஃபைனைட் சீரீஸா இருந்ததுன்னா நம்மளால அதோட சம் கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபைனைட் சீரீஸா இருந்ததுன்னா நம்மளால சம் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ sum to n terms of an AP, Sn அப்படின்றத நம்ம குறிப்போம். எதுக்குன்னா sum to n terms. இப்போ S10 அப்படின்னா sum to 10 terms. S20 அப்படின்னா sum to 20 terms. ஓகேவா? இதுதான் இந்த டினோஷன். ஓகே, இதோட வேல்யூ என்ன அப்படின்னா n divided by 2 multiplied by 2a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த n divided by 2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2a நான் எப்படி எழுத போறேன்? a plus a அப்படின்னு எழுத போறேன்.
2a எப்படி எழுதலாம், a plus a அப்படின்னு எழுதுறேன். தென் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு, எதுவுமே மாத்தல நான். ஓகேவா? இப்போ இந்த a அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, a plus n minus 1 into d அப்படின்றத நம்ம என்ன எழுதணும், l லாஸ்ட் டேர்ம்னு எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ SNக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று வந்து n/2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா தான் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். இதை ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுவும் கரெக்ட் தான். a plus l into n/2. இதுவும் என்னது, கரெக்டான ஃபார்முலா தான். ரெண்டுத்துல எதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சம் வந்து இன்ஃபைனைட்டா இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏபி அப்படின்றப்போ ஃபைனைட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இன்னொன்னு யாருமே சொல்லாத ஒரு ஒரு டெஃபினிஷனா இல்ல ஒரு ட்ரிக் மாதிரி ஒன்று சொல்றேன் நான். அது என்னன்னா, tn ஈக்குவல் டு கேபிட்டல் டி போட்டுக்கலாம் இல்ல ஸ்மால் டி போட்டுக்கலாம், எது வேணா போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம். tn ஈக்குவல் டு sn மைனஸ் sn மைனஸ் 1. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. tn ஈக்குவல் டு sn மைனஸ் sn மைனஸ் 1. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு, நான் சொல்றேன் புதுசா. இது என்ன சார் எனக்கு புரியலையே சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ sn அப்படின்றது என்ன, சம் டு n டேர்ம்ஸ். ஓகேவா? t1 t2 t3 and so on tn minus 1 plus tn. ஓகேவா? இதுதான் சம் டு n டேர்ம்ஸ்ன்றது. n minus 1 என்னது, n minus 1 அதே தான் t1 t2 t3 and so on tn minus 1 நின்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ s10 என்ன, சம் டு 10 டேர்ம்ஸ். ஓகே, அப்போ s10 minus 1 என்ன, 9 டேர்ம்ஸோட நின்றோம். ஓகேவா? புரியுதா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை சப்ராக்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன். sn minus sn minus 1 ஈக்குவல் டு, இப்போ சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும், t1 கேன்சல் ஆயிடும், t2 கேன்சல் ஆயிடும், t3 கேன்சல் ஆயிடும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிட்டு tn minus 1 வரைக்கும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது யாரு, இங்க தனியா இந்த tn மட்டும் தனியா இருக்கு. ஓகேவா? சோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, எப்பெல்லாம் சம் கொடுத்துருவாங்க, சம் இஸ் given டு ஃபைண்ட், என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப இந்த ஃபார்முலா ரொம்பவே கை கொடுக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, பட் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு, நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் போடுறேன். எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. தேங்க்யூ.